இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும். அதையும் ஆன் பண்ணிக்க. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப்போட ஒரு புதிய ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல பெரிய லென்த்தான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவா போறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப் இருந்தா போதும். நீங்க நார்மல் ஒரிஜினல் வாட்ஸ்அப்ல நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வாட்ஸ்அப் ஜிபி அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய ஆப் நேம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டூல். நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் கிட். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 10,000 டவுன்லோட் நடந்திருக்கு. இந்த ஆப் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. அதாவது உங்களுக்கான வாட்ஸ்அப் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களோட வாட்ஸ்அப் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப் மூலியமாகவே பண்ணிக்கலாம். இது ஒரு 2-in-1 ஆப் சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஆப் வந்து நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா 4.3 ரேட்டிங்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் ஏதாவது சேவ் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குது. அதாவது வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது போட்டோஸ் வந்து நீங்க வச்சிருப்பாங்க, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அதை டவுன்லோட் பண்ணுமான்னு சொல்லி கேக்குது. நீங்க வேணும்னா இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேணும்னா மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வீடியோ வந்து சேவ் ஆகிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லேருந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைலைட், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இல்லை ஏதோ ஒரு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல கருத்து உள்ள வீடியோ இல்லை வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க கேலரியில ஓபன் பண்ணா இந்த ஆப்ஷன் வரும். இப்போ என் கேலரியில வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட்ல ஒரு சாங் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் HD சாங் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். இதுல எத்தனை நிமிஷம் வீடியோன்றத தெளிவா இங்க கொடுத்திருப்பாங்க. இப்போ கீழே பாத்தீங்கன்னா ட்ரிம் வித் ஷேர் அண்ட் வாட்ஸ்அப்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்புக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போகும். இப்போ இல்லைன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன் நிறைய கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாம இல்ல வேற ஏதாவது ஷேர் பண்ணுமான்னு சொல்லி கேக்குது. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வாட்ஸ்அப் கொடுத்துக்கிறேன். வாட்ஸ்அப் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காவே உங்க ஸ்டேட்டஸ் வீடியோக்கு, அதாவது உங்களோட ஸ்டேட்டஸ் பேஜுக்கு போயிடும். இதுல நீங்க டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 seconds to 30 seconds 3.9 MB கொடுத்துருக்காங்க. இப்போ நடுவில் ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுற பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். நீங்கள் நடுவில் வேணுனாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கான பிடிச்ச வீடியோஸ் இல்லை முக்கியமான தகவல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருப்பீங்க, கருத்து சொல்கிற மாதிரி இல்லை நம்ம நாட்டுக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஷேர் பண்ண முடியாது. பட் ஆனால் இது மூலயமா நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓகேனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணதும் போஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. நீங்கள் எது வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் கூட பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு போயிடும். ஒரு 10 seconds இல்லை 5 seconds டைம் எடுத்துக்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க இப்போ ஓகே பண்ணாலும் ஒரு 5 seconds வரைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ போயிட்டு நான் மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸில் இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக லோடிங் ஆனதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதாவது சென்டிங் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக சென்ட் ஆன பிறகு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.